பல முறை கோவைக்கு நான் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாலும் இன்னைக்கு மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கேன். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த 4ஆம் தேதியோடு புயலோடு கூடிய பெருமழை பெய்தது. 47 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழை பெய்தது. அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடவும் மழைக்கு பிறகு போர்க்கால அடிப்படையிலும் செயல்பட்டு அரசு எதிர்கொண்டுச்சு. கடுமையான மழை ஒரு நாள் முழுக்க பெய்தது. மழை நின்னதும் நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம். மறுநாள் காலையிலே முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுச்சு. பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் இணைப்பானது 3 நாட்களுக்குள்ள கிடைச்சது. புறநகர்ல ஒரு சில பகுதிகள் நீங்களாக 4-5 நாள்ல மற்ற அனைத்து பகுதிகளும் இயல்பு வாழ்க்கை திரும்பிச்சு. அந்த மாவட்டத்து மக்களுக்கு 6000 ரூபாய் இழப்பீடு அறிவிச்சு நேற்று நானே தொடங்கி வச்சேன். இதுக்கிடையில 2 நாளா தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருது. அரசு இயந்திரம் முழுமையா தென் மாவட்டங்களில் குவிக்கப்பட்டிருக்கு. நேற்றுக்கும் இன்னைக்கு காலையில் இங்க வர்ற வரைக்கும் அதிகாரிகள் அமைச்சர்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம், இது உறுதி. திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வன், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, புதுமை பெண் திட்டம்னு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மூலமா சமுதாயத்தில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள்னு நலிவுற்ற எல்லா தரப்பு மக்களோட காவலனா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.